ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு போகக்கூடியவங்க தான். சண்டைலாம் வேண்டாங்க, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, எல்லாருமே நமக்கு கூட பழசினவங்க பழகினவங்க அப்படின்ற ஒரு குணத்திலேயே இருக்கக்கூடியவங்க. இவங்கள தான் எல்லாருமே ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே 2026ஆம் வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு தரப்போகுதுன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு குரு உச்சமாக கூடாது. ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குரு வளர்க்கக்கூடாது. ஏன்னா ரிஷபம் சுக்கிரன் இல்லையா? ஸோ குரு உச்சமாகக்கூடிய அந்த காலகட்டங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் அவங்க உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு உயர்வை ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பெண்டிங்லேயே இருக்குங்க. இந்த வருஷமாவது இதெல்லாம் நான் செஞ்சு முடிக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன், இந்த வருஷம் நடக்குமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை ரிஷபராசிக்காரங்க முன் வச்சாங்கன்னா, உங்களோட தசா புத்தியும் இப்போ இருக்கக்கூடிய காலமும் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்ததுன்னா, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு 100% ஒரு வெற்றியை தரும். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, குரு உச்சம் அப்படின்னாலே பொருளாதாரத்திற்கு ஒரு தடை இருக்காது. பொருளாதாரத்தை கொடுத்து விடும். அதில் நீங்கள் ஒரு முழுமையாக நம்பலாம். பொருளாதாரத்தை கொடுத்துரும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மட்டும் சில கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும். அது ஒன்று மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக உங்கள் குடும்பத்தை மட்டும் பேலன்ஸ் பண்ணிகிட்டே போகணும். மற்றபடி கடன் சுமைகள், கடனில் தவிச்சிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே கடன் சுமைகள் நீங்குவதற்கான வழிகள் எல்லாம் பிறக்க போகுது 2026. ஸோ பிப்ரவரிக்கு மேலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும். அதாவது இதெல்லாம் இவ்வளோ விஷயம் எனக்கு தெரியாமல் நடந்திருக்கான்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. இல்லை வேறு வேலைக்கு மாறலாமான்னு நினச்சிட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த வேலை இப்போதைக்கு செய்யலான்ற ஒரு மைண்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. வேலையில் ஒரு உயர்வு நிலை ஏற்படக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் உண்டாகும். ஒரு விஷயம் என்னென்னா, உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் சலசலப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுவோம். ஸோ பொருளாதார ரீதியில் ஒரு உயர்வு உண்டு. கடன்கள் வாங்கிய கடனெல்லாம் திருப்பி செலுத்துவதற்கான கால சூழ்நிலைகள் எல்லாம் உண்டாகும். ஸோ ரிஷபரத்தில் ராசியில் பிறந்து கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே ஒரு குழந்தை ஆண் வாரிசு உருவாவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். ஒரு 30 வயசாயிடுச்சு, 35 வயசாயிடுச்சு, கல்யாணமே ஆகலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே மார்ச்சுக்கு பிறகு திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அனுகூலம் தரும். பிரதோஷ வழிபாடை தவறாமல் செஞ்சுக்கிட்டே வாங்க. 2026 பார்த்தீங்கன்னா 24 பிரதோஷம் வரும். ஸோ மாதத்துக்கு 2 பிரதோஷம், ஒரு வருஷத்துக்கு 24 பிரதோஷம். ஸோ 24 பிரதோஷமும் தவறாமல் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ரிஷபம் பேர்லேயே இருக்குது. ரிஷபம்னாலே நந்தி. ஸோ உங்களுடைய ராசிக்குடைய தெய்வமே நந்தி பெருமான் தான். நந்தி பெருமான் அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் 2026 நடக்கும். பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வு உண்டு.